ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் இன்றைக்கி கைக்குட்டை தான் தைக்க போகிறோம். கர்ச்சீப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ அது தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இலவச தையல் பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதில் என்னதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்க போகிறோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கைக்குட்டை கர்ச்சீப் தைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜட்டியில் டைப்ஸ் ஆஃப் ஜட்டி. அதிலே கட் ஜட்டி, நார்மல் ஜட்டி, அப்புறம் பேபிக்கு போடுற ஜட்டி, அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த இன்னர் வியர்ஸில் உள்ளதில் ஜட்டி தைத்தலே வந்துடும். டைப்ஸ் ஆஃப் ஜட்டிஸ் ஃபுல்லாக அதில் வந்துடும். அதுக்கப்புறம் பெட்டிக்கோடு, அப்புறம் கேர்ள்ஸ் போடுற உள்ளக்க போடுற ஃபுல் பெட்டிக்கோடு, அப்புறம் பில்லோ கவர், அப்புறம் சாரீ ஃபால்ஸ், லேடிஸ் இன்ஸ்கர்ட்டு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஃப்ராக்லேயே டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக் பார்க்கலாம். அப்புறம் சில்ட்ரனோட நைட் ஷூட்டு, அப்புறம் நைட்டி, அதிலே ப்ரில் வச்ச நைட்டி, அப்புறம் சுடிதார்லேயே டைப்ஸ் ஆஃப் சுடிதார், அப்புறம் பேண்ட்டு, அதிலே டைப்ஸ் ஆஃப் பேண்ட்டு, அப்புறம் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஒரு டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெஷர்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ பார்த்து முடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட் லைனு நிறையா ஸ்டிச்சஸ் லைன்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ இதில் இந்த இஜெட் மாதிரி ஒரு லைனு, அப்புறம் இந்த மாதிரி பாம் மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லைனு, அப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஜாக் மாதிரி ஒரு லைன்ஸ், அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த லைன்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். இந்த ஸ்டார் மாதிரி போடுறதெல்லாம் போட்டிருப்போம். இதெல்லாம் பேசிக் ஸ்டிச்சஸ். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை நல்லா போட்டு நல்லா பழகி பாருங்கள். அப்போ தான் எந்த தையலாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக தைக்க முடியும். சரி வாங்க, நம்ம இப்போ எப்படி கர்ச்சீப் ஸ்டிச் பண்ணலாம். அது நம்ம இந்த லைன்ஸ் வர்றதுக்காண்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கர்ச்சீப் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லைன், ஒரு கிளாத் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கார்னர் எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி அந்த கார்னரில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், எப்படி மடித்து திருப்புறோம் அப்படின்றத. இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்மளோட தைக்கிற அந்த ஊசி நம்ம என்ன ஆயிருக்கணும்னா இன்சர்ட் ஆகிருக்கணும். இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா லாக்கை மேலே தூக்கி விடணும். தூக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை இப்படி மடிச்சுக்கணும். அதில் நம்ம ஃபுல்லாக தைக்கக்கூடாது. முன்னாடியே நம்ம மடித்து கரெக்டாக அந்த கார்னரில் வரும்போது அந்த இன்னொரு லைனை டச் பண்ணி அந்த ஊக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே அந்த லாக்கை தூக்கி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் லாக்கை டவுன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 கார்னருமே நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகி பாருங்கள். இது முழுக்க பிகினர்ஸ்க்கானது தானே. ஸோ தைக்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எது வேணாலும் தைக்கலாம். பட் எனக்கு தைக்கவே தெரியாது, நான் மிஷின் வாங்கி தைக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் பழகிக்கிட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம மற்றதெல்லாம் தைக்க முடியும். இல்லைனா ரொம்ப அலங்கோலமாக அப்படிங்க அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நல்லா தரவாக பழகிக்கங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டே ஜட்டிக்கு போயிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கர்ச்சீப் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் வரும்போது நம்ம எப்படி திருப்பணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஈஸியாக அந்த கார்னர் திருப்புறது உங்களுக்கு ஈஸியாகவே சுலபமாகவே தைக்க வந்துடும். ஸோ இதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி நான் உங்களுக்கு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஸோ நல்லா பழகிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற டைம்ஸில் இந்த மாதிரி பழகிக்கிட்டே இருந்தோம், ரஃப்பாக நம்ம தச்சு பழகிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். சும்மா ஸ்ட்ரெயிட் லைனே போடாமல் ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஜிக்ஜாக் மாதிரி போட்டு இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனில் போட்டு இந்த மாதிரி ஷேப், அப்புறம் பா ஷேப்பே ஜாயின் பண்ணி போட்டு இந்த மாதிரி காமிச்சோம் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி ஷேப்லாம் போட்டு தச்சு பாருங்கள். ஒரு 1 வீக் நீங்கள் நமக்கு கிடைக்கிற டைம்ஸ் ஒரு 1 hours இல்லை ஒரு 2 hours கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பழகுனீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் 1 வீக் கழிச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அடுத்து ஜட்டி எல்லாமே நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு போயிடலாம். இப்போ எல்லாமே ஈஸி, நிறையா வீடியோஸ் நிறையா இருக்குது, நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நீட்டாக அழகாக வந்துருச்சு. அந்த கார்னரில் நம்ம கரெக்டாக திருப்பி போடும் போது நமக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இந்த ஷேப் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபுல் மோடில் வச்சு நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அந்த கார்னரில் திருப்பணும் அப்படின்றது ஈஸியாக புரியும்.
ஸோ நம்ம நடுவால் இருக்கிறது அது வந்து ஏற்கனவே தைச்சது. நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் தைச்சிருக்கேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த கார்னரில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்னா ஸ்கொயர் ஷேப் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் நார்மல் ஸ்டிச் போட்டிருப்போம். இதே திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் ஒரு மடிப்பு தையல் தைக்கணும். தைச்சிட்டு மறுபடியும் ஒரு தையல் தைச்சோம்னா ஃபுல்லாக வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபோல்டிங் தான் பண்ணோம். ஃபோல்டிங் பண்ணி 4 பக்கமும் ஸ்கொயர் ஷேப்பில் தைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி நெக்ஸ்ட்டு அதே போலயே நீங்கள் வந்து அந்த இடத்துல கார்னரில் வரும்போது கரெக்டாக அதை மடித்து விட்டு அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டு சுற்றி முடிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எப்படி நம்ம மடித்து லாஸ்ட்டில் அந்த கார்னரில் வந்து எப்படி மடித்து தைக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே போலயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்டாக 1 டைம்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி மறுபடியும் ஒரு அடி அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து கர்ச்சீஃப் ஷேப்பில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கரெக்டாக வரணும். அதில் வந்து இப்படி நம்ம தைக்கும் போது லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஏன்னா சின்னதாக வந்து தைக்கும் போது நமக்கு லைன் வந்து புதுசாக பழகுறோம் அப்படின்னா கரெக்டாக நேராக வராது. ஸோ அப்படி கரெக்டாக நம்ம நேராக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நம்ம தச்சு இந்த பக்கம் திருப்பும் போது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நேராக இருக்கணும். அந்த கார்னர் வந்து நம்ம கரெக்டாக திருப்பி இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கார்னர் கரெக்டாக திருப்பி இருக்கிறது. ஸோ மறுபடியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் அதிலேயே லைன்ஸ் அடித்து பாருங்கள். கொஞ்சம் லேசான துணியாக எடுத்து நல்லா மடித்து அடித்து கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கரெக்டாக தைக்கிறோமோ அப்படின்றத நீங்கள் திரும்ப செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தைக்கிறது வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கர்ச்சீஃப் மேக் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி நிறையா தைச்சு பார்த்துட்டும் கூட லாஸ்ட்டாக கூட நீங்கள் கர்ச்சீஃபை வந்து நீட்டாக வந்து தைக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கு அப்புறமா சும்மா அதோட இந்த மேலே வந்து நமக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி. ஏன்னா நம்ம அந்த கார்னர்லேயே திருப்பிட்டோம் இல்லையா, அதனால் அந்த மேலே வந்து தூக்கியிருக்கும். ஸோ அதுக்கும் மேலே லாஸ்ட் கார்னரில் லாஸ்ட் சைடில் அப்படியே நம்ம சுற்றி ஒரு தையல் போட்டு முடிச்சிடலாம். சுற்றி ஒரு தையல் போட்டு முடித்தோன்னே அவ்வளோதாங்க. சுற்றி ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு அவ்வளோதான், ஒரு கர்ச்சீஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லென்த்து கிளாத் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து 2வது மடிப்பு மடித்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் வந்து மடித்து தைச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அந்த கார்னரில் தைக்க ஈஸியாக வருதா அப்படின்றது தெரியும். கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம தைக்கணும். இப்போ முந்தியே நம்ம மடித்து அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்னரில் வந்து நமக்கு தையல் வரும். மாறி வந்து தையல் விழுக்கக்கூடாது. ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி லென்த்து கிளாத் எடுத்து கூட தைச்சு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட வீடியோஸை வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.